சனி பகவான் பிறந்த ரகசியம் தெரியுமா? சூரிய பகவானின் மனைவி சக்ஞா தேவி சூரியனின் வெப்பம் தாங்க முடியாமல் அவர் தவம் செய்ய காட்டுக்கு செல்ல முடிவெடுத்தார். தானில்லாத நேரத்தில் கணவரை பார்த்து கொள்ள சக்ஞா தேவி தன் நிழலையே ஒரு பெண்ணாக உருவாக்கினார். அந்த பெண்ணின் பெயர் சாயா தேவி. சூரிய பகவான் சாயா தேவியை தன் மனைவி சக்ஞா என்றே நினைத்து வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு பிறந்தவர்தான் சனி பகவான். சாயா தேவி கர்ப்பமாக இருந்த போது வெயிலில் நின்றபடி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அந்த தவத்தின் வெப்பத்தாலும் சாயாதேவி ஒரு நிழல் என்பதாலும் அவருக்கு பிறந்த சனி பகவான் கருத்த நிறத்தில் பிறந்தார். சனி பகவான் பிறந்தவுடன் அவரது நிறத்தை கண்ட சூரிய பகவான், ஒளிமயமான எனக்கு இப்படி ஒரு மகன் பிறக்க வாய்ப்பில்லை, இவன் என் மகனே இல்லை என்று கூறி சனியை புறக்கணித்ததால் சிறுவன் சனிக்கு தந்தையின் அன்பு கிடைக்காமல் தாயின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார். காலப்போக்கில் சாயாதேவிக்கு மேலும் 2 குழந்தைகள் பிறந்தனர். ஒரு முறை பசியோடு இருந்த சனி பகவானை புறக்கணித்துவிட்டு மற்ற குழந்தைகளுக்கு சாயாதேவி உணவளிக்க பசி கோபத்தில் சனி பகவான் தன் தாயை உதைக்க காலை தூக்கினார். பெற்ற தாய் என்றும் பாராமல் காலை தூக்கியதால் சாயாதேவி கோபத்தில் உன் கால் முறிந்து போகட்டும் என்று சாபமிட்டதால் சனியின் கால் பாதிக்கப்பட்டு அவர் மெதுவாக நடக்கத் தொடங்கினார். தந்தை தாய் இருவராலுமே புறக்கணிக்கப்பட்ட சனி பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவன் அவர் முன் தோன்றி, உன் நிறத்தையோ ஊனத்தையோ கண்டு கவலைப்படாதே, நீயே உலகிற்கு நீதிபதி. அரசன் முதல் ஆண்டி வரை அவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை வழங்கும் கர்ம காரகன் நீயே என்று வரமளித்தார். சனி பகவானுக்கு ஈஸ்வர் பட்டத்தை கொடுத்தது யார் தெரியுமா? பதில் தெரிந்தால் கமெண்டில் பதிவிடுங்க.